ஹாய் டேட்டஸ், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 23. நாளைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். February 24 மண்டே மார்க்கெட்டுக்கான அப்டேட்ஸ். ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களோட முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, இந்த சேனலில் தொடர்ந்து என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகும்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் அண்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டோட என்னென்ன நியூஸ் வருதோ எல்லாமே அப்டேட்ஸ். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லெவல் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்க்கு லைக் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்ததுன்னா நான் கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எந்த விதமான நீங்க ட்ரேட் பண்ணுங்க, அது வந்து எந்த விதமான ஓகேங்களா, எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் லைக் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஒன்றும் இல்லை, லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, டைரக்டா டாபிக்ல போயிடலாம். நாளைக்கான நிஃப்டி அப்டேட்ஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்டேட்ஸ் என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில லெவல்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட ப்ரீவியஸோட ஸ்விங் ஹையும் ப்ரீவியஸோட ஸ்விங் லோவும் நம்ம எடுத்து மார்க் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் டேக்கான மூவ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை, கரெக்டுங்களா. நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே வந்து எதுக்குள்ள டிராவல் ஆகும்னா இந்த லோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, இது எதை வச்சு நான் கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கரண்டா நெகட்டிவ்ல இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் வந்து நான் கேப் டவுன் ஆகும்னு சொல்றேன். ஓகே, ஃபைன். இப்போ இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது, நாளைக்கு 8 o'clock நீங்க போயிட்டு கிஃப்ட் நிஃப்டி நீங்க ஒன்றும் இல்லை, டேரக்டா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இண்டெக்ஸ்னு நமக்கு தெரிஞ்சிடும். கிஃப்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் நீங்க பார்க்கணும், சேஞ்ச் பண்ணி பார்த்துடாதீங்க. ஓகே, இது கேப் டவுன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டேரக்டா நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்ல அனலைசிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும், இண்டெக்ஸ் சார்ட் அனலைசிஸ் பண்ணுமா, ஃபியூச்சர்ஸ் அனலைசிஸ் பண்ணுமான்ட்டு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் வீடியோ மேக் பண்ணி போறேன். ஏன்னா என்னால இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா லாங்கான ரீல்ஸ் என்னால மேக் பண்ணி போட முடியல. ஓகேங்களா, ஓப்பனா சொல்ல போனா அதுதான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான மெயின் ரீசன். முடிஞ்ச வரைக்கும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து என்னோட எஃபர்ட்டும் நான் போடுறேன், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிஃப்டியோட ப்ரீவியஸோட ஹையும் லோ நமக்கு இதான ஹை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெய்லியுமே இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது அப்படியே மாறிட்டே இருக்கும். ஓகே, என்ன பண்ண போறோம்னா, லைக் இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, ஓவரால் இந்த ஹையும் மார்க்கெட்ல அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் எங்க லோ இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரா சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, அதை விட்டுடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வேற எங்க நமக்கு நியர்பை சப்போர்ட்ல இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு சப்போர்ட் இருக்கு. ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ள ட்ராப் பண்ணா போதும். அது தாண்டிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட டெலிகிராம்ல நான் லெவல்ஸ் கொடுக்குறேன். கரண்டா இதான் நமக்கு மேஜரா இருக்கு லெவல்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரா பண்ணிக்கலாமே. ஓகேங்களா, இது நமக்கு நியர்பை சப்போர்ட். இப்போ நிறைய பேருக்கு காமனா டவுட் இருக்கும், என்ன டவுட்னா ப்ரோ, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவா இருக்குமா, ட்ரெண்ட் லைன் எஃபெக்டிவா இருக்குமானா, நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் மார்க்கெட்ல. ஓகே, லைக் இந்த சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனோ நாளைக்கு அதுதான் நானும் ட்ரேட்ஸ் எடுப்பேன். என்னோட டெலிகிராம், இன்ஸ்டா ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஓகே. இந்த ஹைலோ இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ மார்க்கெட் வந்துன்னா லைக் ப்ரீவியஸோட ஹிஸ்ட்ரி நீங்க லெவல்ஸ் கரெக்டாக ட்ராப் பண்ணாலே போதும், கரண்ட் மார்க்கெட்டோட லெவல்ஸ் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வாங்கல. இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸோட ஹிஸ்ட்ரி லெவலை வச்சு ட்ராப் பண்ணோம். ஆனால் கரண்டாக இருக்கிற லெவல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து லைக் ஃபுல்லாக ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். இதை நீங்க கிளியர் பார்த்துக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா நம்ம நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேங்களா, ஃபைன். இப்போ என்னோட ஒரே ஒரு வியூ இதுதான், நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், நிஃப்டியோட அப்டேட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா இதுல இருந்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் என்ன எடுத்து டிராப் பண்ண முடியுமான்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப நாளா இந்த லெவல்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா கிளியர். ஓகேங்களா, இப்போ இந்த லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த ஹை இப்போ ஓவரால் ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹை, இந்த பாயிண்ட் ஹை, இந்த பாயிண்ட் ஹை. ஓகேங்களா, இப்போ எடுத்து நீங்க லெவல்ஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைனா கனெக்ட் ஆகும். ஓகே, ஃபைன். அடுத்தது இதோட சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு, இந்த ரேஞ்ச், இது வந்து ப்ராப்பர் சப்போர்ட். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு இது எல்லாமே எடுத்து கனெக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கேப் டவுன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து கரண்டா வியூல கேப் டவுன்.
இப்போ இது வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றது கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். நீங்க ரெகுலரா பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுதுன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷன் அப்படியே எடுத்துருவீங்க. அதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணிடுன்ட்டு கால் ஆப்ஷன் எடுப்பீங்க. ஆனா இதுல என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, இதோட பிரீமியம் ரொம்ப கம்மியா தான் நமக்கு பெல்ட் ஆகும். இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு கால் ஆப்ஷன்ல ஒரு ₹800 பிரீமியம் ஓப்பன் ஆயிருக்குன்னா, இந்த கேப்ப ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 950 அட் ₹1000 அந்த ரேஞ்ச் 200 தான் பிரீமியம் நடந்திருக்கும். 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன், 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும். நம்ம என்ன பண்ணலாம்னா, வெயிட் பண்ணலாம். இந்த கேப்ப இங்க ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேப்ப இங்க நமக்கு ஃபில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புரியுங்களா? இப்போ இங்க ஃபில் ஆகும்போது லைக் இங்கருந்து மார்க்கெட் திருப்பி நமக்கு ரிவர்சல் ஆகும் பார்த்தீங்களா? இந்த ரேஞ்ச் ரிவர்சல். இப்போ இங்க நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இங்க எடுத்தீங்க அப்டின்னா, இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஓகே. இந்த ஹை தான் நமக்கு ஸ்டாப் லாஸா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு நிஃப்டி. இதுல என்னன்னா மிக்ஸ் பண்ணணும் நீங்க. இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இல்ல நமக்கு நெறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. இல்ல லைக் நான் யூஸ் பண்ற பிபி டைனமிக்ஸோட கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இல்ல ஓஐ டேட்டாவோட கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஜஸ்ட் இது வந்து லெவல்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு லெவல் மட்டும் தான். ஓகே. இத நாளைக்கு சிம்பிள் ஓகேங்களா? என்னோட ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நான் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டில் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட்ல இப்ப என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்ஸ்டிடியூஷன ஃபாலோ பண்ணி எடுக்கும்போது, எந்த ட்ரெண்ட்ல இருக்கோ மார்க்கெட் அது பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபண்ட்ஸ் யார் வச்சு ட்ரேட் பண்றாங்களோ, அவங்கள நம்ம காப்பி பண்ணாலே போதும். ஈஸியா ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சிம்பிள். இதான் நம்ம நிஃப்டியோட அப்டேட்ஸ். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஓகேங்களா? பேங்க். இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வீடியோக்கு லைக் 100 லைக்ஸ் வந்தது அப்டின்னா, என்னோட டெலகிராம்ல இந்த இந்த லிங்க் இந்த என்னோட இமேஜ் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? லெவல்ஸ் எப்பயுமே டிரா பண்ணும்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு டிரா பண்ணுங்க. ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு டிரா பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட். ஓகே. இப்போ இதுவும் சேம் கான்செப்ட் தான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருக்கத்துல ப்ரீவியஸோட ஹை ஸ்விங் ஹை எது? இதான் நமக்கு ஸ்விங் ஹை. இப்ப ஸ்விங் லோ எது? இப்போ மார்க்கெட் இங்க லோ நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு 500 டூ 600 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா, ஓகே. இதுவே நம்ம லோ டிரா பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதான் நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங் ஹை கரெக்ட்டுங்களா? இப்போ இதுதான் நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங் ஹை. இப்ப இதான் நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங் லோ. ஓகே, ஃபைன். இப்போ இதுக்குள்ள தான் நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆக போகுது. இதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ல இப்போ இதுல வந்து வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் ஆ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியுமானா, அது கிடையாது. நம்ம ட்ரெண்ட் லைன்லயும் இது கூட இன்சர்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சிம்பிள். இப்ப இந்த ஹைங்களா, இந்த லோ. இப்ப இதுக்கப்புறம் நமக்கு வேற என்னென்ன சின்ன சின்ன லெவல்ஸ் இருக்கோ, அது லெவல்ஸ் எல்லாமே எடுத்து டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டிரா பண்ணும்போது நெறைய லெவல்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா, அது நீங்க பெர்ஃபெக்ட்டா எந்தெந்த டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? எங்கெங்கலாம் டர்ன் ஆகுதோ, அந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. மார்க்கெட் நமக்கு இப்படிதான் ரியாக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சிம்பிள். இப்போ நாளைக்கு மார்க்கெட் இதேதான் ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஆகுதுனாலும், இதுவுமே கேப்ப ஃபில் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இந்த பிரைஸோட லோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியர் பை 1167. இன்கேஸ் இந்த லெவல் கட் ஆச்சுன்னா உடனே நம்ம அடுத்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகேங்களா? இது வந்து கிராஷ் கிடையாது. ஒன்லி கரெக்ஷன் ஜோன் தான். ஓகேங்களா? இன்னுமே கிராஷ் ஆக வேண்டியது இருக்கு. நான் அப்கமிங்ல சேனல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்கமிங்ல உங்களுக்கு கிராஷ்னா என்ன? கரெக்ஷன்னா என்ன? எப்படி நம்ம கரெக்ஷன்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? கிராஷ்ல எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? அப்கமிங்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்ல நான் பை பண்ண போறேன் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் எல்லாமே நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃபைன். இதான். ஓகே. ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ மேக் பண்ணி ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்கமிங்ல அது போக போக நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிர்றேன். ஏன்னா உங்களுக்கும் ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு நீங்க எதனா சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதையுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஆ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் சிம்பிள். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிலாம் நம்ம கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு எடுத்திருப்போம். கேப் ஃபில்லிங்னா அப்படி என்னன்னு இப்போ இதுதான் இப்போ நான் நிஃப்டில ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா? அதே சேம் கான்செப்ட் தான் கேப் ஃபில்லிங். இப்போ நான் எதன்னா ஃபியூச்சர்ஸ் வச்சு அத நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? நான் அப்படியே சர்க்கிள் பண்ற மாரிங்க இந்த இடத்துல. உங்களுக்கு எத பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே.
இப்ப நீங்க லோ டைம் ஃப்ரேம் பாருங்களேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் எனக்கு சாட் பண்ணீங்க. ப்ரோ உங்களோட கேண்டில் என்னோட கேண்டில் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டும் ஓகேங்களா? என்னோட டெக்னிக்கல் இஷ்யூ தான். இப்போ மார்க்கெட் வந்து இதான் கேப் ஃபில்லிங். இப்போ இந்த இடத்துலருந்து மார்க்கெட் என்னன்னா, கேப்ப ஸ்லோவா ஃபில் பண்ணுது. சரிங்களா? ஃபில் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆன மார்க்கெட். கேப் டவுன் ஆச்சு. ஆனா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் கால் ஆப்ஷன் போயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து புட் ஆப்ஷன் போயிருக்கு. அன்னைக்கு தான் நான் வந்து இருக்கிறதுலே அதிகமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தேன். லைக் அன்னைக்கு ட்ரேட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோல போயிட்டு அந்த ட்ரேட்ஸ் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேப் ஃபில்லிங்னா ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியாவே கவர் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அந்த ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு கால் ஆப்ஷன் எடுப்பீங்க. நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறோம். என்னைக்குமே ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போய் ட்ரேட் எடுக்காதீங்க. நம்ம கண்டிப்பா ட்ராப்ல மாட்டிப்போம். ஓகேங்களா? ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. அதான் நமக்கு ஓரளவுக்கு கிளியரான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ணது என்னன்னா, ஸ்லோவா கேப்ப ஃபில் பண்ணட்டும். சரிங்களா? கேப்ப ஃபில் பண்ணிட்டு, இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் ஜோன் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ரிஜெக்ஷன் ஜோனோட லாங் கேண்டில்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் ட்ரேட் எக்ஸிட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க தான் ட்ரேட் எக்ஸிட்டே பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ பேர்? எவ்வளோ பாயிண்ட்ஸ் அன்னைக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இது பேஸ்ட் ஆன் இப்போ 400 பாயிண்ட்ஸ் நான் பேங்க் நிஃப்டில 400 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பேன். இதுக்கான வீடியோ கூட நான் உங்களுக்கு என்னோட இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபைன். இப்ப இதுதான் நம்மளோட மண்டேவோட அப்டேட்ஸ் ஓகேங்களா? நாளைக்கு இன்னைக்கு டேட் 23, 24 ஓட அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? 23 பிப்ரவரி 24 ஓட அப்டேட்ஸ். ஓகே. ஆ ஓகே. இதுதான் ஓகேங்களா? இன்கேஸ் இதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ என்னோட வியூல நான் சேஞ்ச் பண்றேன். அண்ட் ஆடியோ எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச். எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் குடுத்துருங்க. நாளைக்கான நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட டெலகிராம்லயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த லெவல்ஸ் பொறுத்தவரைக்குங்களா. ஓகே. தேங்க் யூ சோ மச். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓவரால் எல்லா ட்ரேடுக்கும் லைக் ஒரு ஒரு 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, நீங்க அதுல வந்து வெறும் ₹20,000 மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுதான் நம்மளால ப்ராப்பரா ட்ரேட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால பண்ணணும். இப்போ 1,00,000 இருக்குன்னா 1,00,000 வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. 1,00,000 இருக்குன்னா ₹20,000 யூஸ் பண்ணுங்க. ₹30,000 சும்மா டீமேட் அக்கவுண்ட்லயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம லாஸ் பண்றதுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் டீமேட் அக்கவுண்ட்ல இருந்தாலே பெரிய விஷயம் தான். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ட பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. லைக் கேம்ப்லிங்கா பண்ணாதீங்க. இன்னும் நெறைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. நான் அப்கமிங்ல எல்லாமே ஷேர் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.